ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ். நம்ம இப்போ ஜனவரி மந்த் 8 to 23 வரைக்கும் உள்ள கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 ஜனவரி 18 ஓப்பன் சி, அதாவது இந்தியாவின் முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்தமானில் உள்ள நார்த் பே. ஏன் அந்த இடத்துல செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்தமானில் தான் நம்மளுக்கு எக்கனாமி வளர்ச்சிக்கும் மீனவர்களுக்கும் வருமானம் வர்றதுக்கு ஏதுவாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் சீனாலே நம்மளுக்கு அந்தமானில் உள்ள நார்த்து பே ஞாபகத்தை வந்துடணும். ஜனவரி 19 to 23 வரை நடைபெற உள்ள உலக பொருளாதார மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா டாவோஸ், அதாவது சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ்ங்கிற நகரத்தில் தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு தலைமை தாங்குவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு. இதோட மெயின் கருப்பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் பீஸ். போர்ட் ஆஃப் பீஸ்னால் என்னது? உலகளவிய மோதல்களை தீர்க்கும் நோக்கில் அது எல்லாமே போர்ட் ஆஃப் பீஸ் அமைதியாக முடியணும் அப்படிங்கிறத கருத்தாக வச்சு கொண்டு வராங்க. 2026 ஜனவரியில் இந்தியாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தி ஆப்பிரிக்க நாடுனா நபிபியா. நபிபியாவோட நம்ம ஏன் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னா அங்கே உள்ள நம்மளுக்கு கனிம வளங்கள், சுகாதாரம், விவசாயம் எல்லாத்துலேயுமே நம்ம அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காண்டி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடல் பென்ஷன் யோஜனா மத்திய அமைச்சரவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னா 2030 to 31 வரைக்கும். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு அதிக பயனாளர்கள் அதில் நம்மளுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அடுத்து விசில் தேர்தல் சின்னம் எந்த அரசியல் கட்சிக்கு வழங்கியிருக்காங்கன்னா டிவிகே, அதாவது நடிகர் விஜய் தலைமையிலான டிவிகே கட்சிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 2026 ஜனவரி 23 ஜம்மு காஷ்மீர் கிஷ்வார் பகுதியில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கையின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ட்ரேஸ், அதாவது தீவிரவாதிகளை ஒழிக்க ஆப்ரேஷன் டெரேஷ் 1ங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கூட்டு நடவடிக்கை. இராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் காவல் ரெண்டும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜனவரி 23 அன்று இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் முக்கிய நாள்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி, அதாவது பாரக்கிம் திவாஸ். பாரக்கிம் திவாஸ்னால் தைரியம், அந்த மாதிரி ஓரியன்டாக இருக்கும். 2026 ஜனவரி 22 அன்று 14 ஆண்டுகளில் அதிகபட்ச ஜனவரி வெப்பநிலையை பதிவு செய்த இடம் பார்த்திங்கன்னா சண்டிகர். அதில் தான் இருக்கையில் அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஜனவரி 21 ரயில்வே எந்த திட்டத்தை 2000 நிலங்களுக்கு விரிவுபடுத்தினா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். இதனால் நம்மளுக்கு குறு சிறு நில விவசாயிகள் இருக்காங்கல்ல, அதாவது தொழில் பண்ணுறவங்க, அவங்களோட எல்லாரோட இதையும் நம்ம ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணால் நம்மளுக்கு டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.